கோட்டீஸ்வரி வந்து பயங்கரமா அழறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கோட்டீஸ்வரி ரொம்ப ட்ராமா பண்ணாத, நீ ஒண்ணா மாரி தான் இருக்கு உன் பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நிறுத்திடுங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா கத்துறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. சித்ரா தேவி, அவங்க பையன், அவங்க மருமக 3 பேர் இந்த வீட்ட விட்டு முதல்ல கிளம்புங்க. நீங்க இருக்கிறதால தான் இந்த வீடு வந்து உருப்படாம போகுது. முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஏன் போனோம் அப்படின்னோனே, ஆமா நீங்க போய் தான் ஆகணும். அப்ப நாங்க போறோம். எங்க சொத்த பிரிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி என்னது சொத்தா? உன் அத்தைக்கும் அதுக்கப்புறம் உன் வீட்டுக்காருக்கும் சொத்து இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? போனா போது கஷ்டப்பட்டவங்கள ஆறுதல் இல்லையே, ஆதரவு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா கூட்டிகிட்டு வந்தார். அதுக்காக எல்லா சொத்தையும் எடுத்து அவங்க கையில் கொடுக்க சொல்கிறீங்க. இந்த சொத்துல உனக்கும் சரி வந்து உன் மாமியாருக்கும் சரி எந்த பங்கும் இல்லை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள் சொத்து கதையெல்லாம் எதுக்கு இப்போ நடக்க வேண்டிய கதையை பற்றி பார்ப்போம். முதல்ல இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இவங்க 2 பேருக்கு இடம் கிடையாதுன்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா நான்லாம் வீட்டை விட்டு போக மாட்டேன்றாங்க. மகா வந்து பரவாயில்ல, நான் செஞ்ச தப்புக்கு நான் வீட்டை விட்டு போகிறது தான் கரெக்டு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் அக்காவுக்கு வந்து உடந்தையாக வந்து நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன். எந்த விஷயத்தையும் உண்மையை மறைச்சது நான் தப்பு தான். அந்த தப்புக்கு தண்டனையாக நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அவங்க அம்மாவை வந்து அவங்க அப்பாவையும் வாங்க போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீ மட்டும் எதுக்கு நிற்கிற, நீயும் போ அப்படின்னு சொல்லி நான் போக முடியாது புரியுதா, உங்களால் என்ன படமோ பண்ண முடியும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேயே நிற்கிறாங்க. மகாவும் அவங்க அப்பா அம்மா அப்புறம் பிரபா 3-4 பேருமே வந்து கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த இடத்த விட்டு போகும்போது வந்து தாத்தா வந்து மகா போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதை கேட்காம மகா போகும்போது கரெக்டாக தாத்தா அப்படி நெஞ்சு பிடிச்சுன்னு கீழே விழுந்துடுறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஏன் நடிக்கிறீங்க, மகா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து ஓவராக பேசுகிறாங்க. அதுக்கு சூர்யா கோவப்பட்டு தாத்தா ஒன்றும் நடிக்கல, அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குது, அவருக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ நாள் ஏன்டா சொல்லலை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழறாங்க. சரி கண்டிப்பாக குணப்படுத்திடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சித்ரா தேவி ஐயோ நம்மளுக்கு எந்த சொத்துமே கொடுக்காம இவர் செத்து போயிடுவார் போட்டிருக்கே, இதை இப்படி விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப பதறி போகிறாங்க. தாத்தா எடுக்கிறது தான் முடிவு, அவருக்கு வந்து என்ன விருப்பமோ அதை செய்யட்டும், அதுக்காக யாரும் அவரை வற்புறுத்தக்கூடாது புரியுதா, மகா நீ இங்கே தான் இருமா, தாத்தா முடிவு சொல்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் மகா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. தாத்தா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். தாத்தா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து மகாவும் சரி ஐஸ்வர்யாவும் சரி என்னோடய பேத்திங்க, அவங்க சின்ன சின்ன தப்புகள் செய்கிறதால அவங்க என் பேத்திகள் இல்லைன்னு ஆகிட மாட்டாங்க. இந்த குடும்பத்தில் வந்து மற்றவங்க எப்படியோ அப்படி தான் அவங்க 2 பேரும் எனக்கு, அதனால் அவங்க 2 பேரும் இங்கேயே இருக்கட்டும், அவங்க செஞ்ச தப்பை நான் மன்னிச்சிட்டேன், அதே மாதிரி எல்லாரும் மன்னிக்கணும், சூர்யா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சூர்யா போகிறாரு. இங்கே பாருப்பா, இந்த தாத்தா மேலே உண்மையே அனுபவிச்சிருக்கியா, என்னோட கடைசி ஆசை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, தாத்தா அப்போலாம் பேசாதீங்க தாத்தா, வேறு வழி இல்லைப்பா, என் நானும் நான் எண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் சொல்லி தான் ஆகணும். இல்லை தாத்தா அப்போலாம் எதுவும் ஆகாது, அதெல்லாம் ஆகுதோ ஆகலையோப்பா, ஆனால் உண்மை அதுதானே, அதனால் நான் சொல்கிறது கேளுப்பா, நீ மகா கூட சேர்ந்து வாழணும், ரொம்ப நாள் சேர்ந்து சந்தோஷமாக நீங்கள் 2 பேரும் வாழணும், மகா செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிடுப்பா, தயவுசெய்து அவளை ஏற்றுக்கப்பா, எனக்காக இந்த தாத்தாக்காக அப்படின்னு சொல்கிறோன்னே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், என் புருஷன் சொல்கிறது தான் முடிவு புரியுதா, யாரும் எந்த பேச்சும் பேசக்கூடாது, அவர் சொல்கிறது தான் நடக்கணும். இங்கே அவர் மகாவையும் ஐஸ்வர்யாவும் மன்னிச்சிட்டாரு, அதனால் வீட்டில் யாரும் இதை இப்படிலாம் பெருசுப்படுத்தாமல் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. உடனே ராஜேஸ்வரி செம கோவமாக அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. சூர்யாவும் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. உடனே தாத்தா கிட்ட சூர்யா கவலைப்படாதீங்க தாத்தா எல்லாம் குணமாயிடுன்றாரு. இல்லைப்பா நீ சத்தியம் பண்ணு, மகா கூட சேர்ந்து தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அப்படின்னு தாத்தா வந்து அடுத்தபடி கேட்குறாரு. வேறு வழியில் அவன் சூர்யாவும் வந்து சத்தியம் பண்ணுறாரு. இதோட முடியுது.